ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு நம்ம டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூடங்க. இந்த வாழைப்பூ கூட கடலைப்பருப்பும் வந்து சேர்த்து தாங்க வந்து பண்ண போகிறோம். கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி சிறு சிறு பகுதியாக வந்து வெட்டிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து தயிர், உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து ஊற வச்சிடலாம். ஆனால் பருப்பு வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும். இப்போ இது நல்லா வந்து ஊறட்டுங்க. நல்லா பிசைஞ்சு நம்ம எல்லா வாழைப்பூகளையும் நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சு வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள துவர்ப்பெல்லாம் வந்து போயிடும். இப்போ நாம் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த கடலைப்பருப்பை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு வச்சிடலாம். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ வாழைத்தாறு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம 2 தண்ணி ஒரு அலசு அலசிட்டு இன்னொரு அலசு 2 அலசு வந்து அலசணும். அப்போனா தான் அந்த தயிரோடைய ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிடும். இப்போ நாம் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணலாம். 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லாவே வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது கூடவே வந்துட்டு இந்த வாழைப்பூவையும் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வந்து அரைங்க. அப்படி உப்பு போடலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து போட்டாச்சுங்க. இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக வந்து அரைங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதில் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கூடயே ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது வந்து வெள்ளைப்பூண்டு தாங்க. இதை வந்து நல்லா வந்து வதக்கணுங்க. வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா தான் அது ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறோம். இது வந்து குழம்பு தாளிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்போ நாம் இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பூயும் இதில் சேர்த்து வந்து வதக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துலாம். இப்போ நான் இது மூணையும் மட்டும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்று வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை வந்து சேர்த்து எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பூவும் அதில் நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து 1-2 பருப்பு வந்து இருக்க தாங்க செய்யும். ஏன்னா ஃபுல்லாக வந்து அரையாது. இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே வந்து வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பருப்பை போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வதங்கிடும். இதை நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் வாழைப்பூவோடு சேர்த்து அரைக்கும் போது போடலை அப்படின்னா இப்போ சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. அதாவது இந்த சூடோடையே வந்து சேர்த்து வந்து பிசைஞ்சிருங்க. நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து பிரட்டையிலே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அங்கங்கே வந்து உப்பு நிற்கும். இந்த மாதிரி போடும்போது நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா உப்பு எல்லாமே வந்து ஒன்றா வந்து சேர்ந்துடும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து உருண்டைகளாக, பெரிய உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சாலும் சரி, சின்ன உருண்டைகளாக பிடிச்சாலும் சரி, உருண்டைகளாக வந்து பிடிச்சி நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ உருண்டையை வந்து பிடிச்சி வச்சுட்டோங்க. இப்போ நாம் குழம்புக்கு தேவையானதை வந்து தாளிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, அதுலேயே கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்து மிளகு, இதெல்லாம் போட்டு ஒன்றா வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டிங்கனாவே வந்து போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். அதாவது அந்த பூக்கு சேர்க்கும்போது அதனால் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வீட்டு மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீர் மிளகாய்த்தூள், இது ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், மூணுமே வந்து ஈக்குவலாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாம் வந்து போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கீழே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க. கீழே வந்து ஆல்ரெடி வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இது லைட்டாக வந்து கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மசாலாவுடைய ஸ்மெல்லெல்லாம் வந்து போகட்டும். இப்போ நம்ம இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான இன்னும் சில பொருட்களை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பழுத்த தக்காளியை நல்லாவே வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும். இது கொதித்ததுக்கு அப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து
கொஞ்சமாக வந்து நம்ம வந்து புளிக்கரைச்சல் வந்து சேர்க்க போகிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உப்பு வாழைப்பூக்கு அந்த உருண்டைக்கு மட்டும்தான் போட்டோம், குழம்புக்கு வந்து போடல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்புக்கு வந்து போட்டுக்குங்க. இப்போ வாழைப்பூவை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இட்லி குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இட்லி வைக்கிற தட்டிலே வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டு நாம் வந்து விட்டுடலாங்க. புளிக்கு கீழே உள்ள அந்த தூளெல்லாம் வந்து எடுத்துருங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் வந்து போட வேண்டாம். அதில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது குத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுடலாம். தூவி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த வாழைப்பூ உருண்டையும் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா அந்த குழம்பு வந்து கொதிக்கும் போது இந்த வாழைப்பூ உருண்டைகளை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம். ஒரு உருண்டை 2 உருண்டை நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அவிச்சு போடுங்க. இல்லை உடையலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சலாம், மிச்சம் இருக்க வாழைப்பூ அந்த உருண்டைகளையும் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து வாழைப்பூ உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்புங்க. இப்போ நம்மளுக்கு வந்து உடையவே இல்லை. அதனால இப்போ எல்லா உருண்டைகளையும் வந்து சேர்த்துட்டு நாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு அற்புதமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து போட்டு எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு கேப் விட்டுட்டு கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் இந்த குழம்பை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்து பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ உங்களுக்கு எல்லா அந்த டிப்ஸும் இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. ஓகே, பாய்.